அது கிச்சன் பார்க்கலாங்க. கிச்சன் பார்த்தா யூ டைப் கிச்சன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் செமி மாடுலர் கிச்சன் தான். நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 டேண்டம் குடுத்துருக்கோம். என்னென்ன டேண்டம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்லரி. கீழ வந்து பிளேட் வைக்கிறதுக்கு நம்ம குடுத்துருக்கோம். அதில வந்து பிளேட் பார்ட்டிஷனுக்கு தனியா செப்பரேட்டா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆயில் புல் அவுட். ஃபைபர் இருக்குது இதில். இந்த கட்லரியில் வந்து கிளாஸு, ஃபைபரு, தென் ஒயர் கட்லெட் சொல்லுவாங்க. ஒயர் பேஸ்கெட் சொல்லுவாங்க. அந்த ஒயர் பேஸ்கெட் பண்ணால் எஸ்எஸ்ல வரும். அந்த எஸ்எஸ்ல வந்து என்னென்னா, இது ரெண்டல் ப்ரொப்போஸ் வர்றதுனால மெயின்டைன் பண்ணணும், தண்ணி பட்டால் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அதில் வந்து 302, 304 கிரேட் வரும். நம்ம 304 கிரேட் போட்டாலுமே துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம டேண்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து அந்த துருப்பிடிக்க வாய்ப்பு வராது. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லாங் டைம் வந்துடும். ஆஸ் பர் நம்ம கேஸ் வைக்கிறதுக்கு வேண்டி சிலிண்டர் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு வெண்ட்டு, அப்படியே சிங்க்கில் டபுள் டோரு, ஒரு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கடாய், குக்கர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம லாங் டைம் செல்ஃப் கொடுத்துருக்கோம். என்ன கலர் பார்த்தீங்கன்னா, கிரேலே வந்து ஒரு ரிச் லுக்கான கிரேங்க. இது வந்து ஒரு கிரே வித் பிளாக் கலரில் வந்திருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங், ஷைனிங் இல்லை. கிரேலே பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக் கலரில் மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த கிரே பார்த்தீங்கன்னா க்ளாஸி இல்லை, கிளித்தரிங் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி மேட்டு, நல்லா ஹை லுக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து பெபிள் கிரே சொல்லுவாங்க. அந்த கிரேயில் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே. கீழே பாட்டம் ஒரு வால் பாக்ஸு, அப்படியே பேக் பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்கிற ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம். ஒரு 4 டோர் ஒரு வால் யூனிட், சென்டரில் மட்டும் நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். டபுள் சைட்லேயும் 2 சைடு அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஷீட்டில் பாருங்கள். அப்படியே வந்து லாஃப்ட், பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் லாஃப்ட் இருக்காது. நம்ம வந்து நீடு இருக்கிறதுனால நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து அலுமினியம் ப்ரொஃபைலில் ஏசிபி ஷீட்டு போட்டிருக்கோம். அந்த ஏசிபி ஷீட் மட்டும் தான் போடுவாங்கல்ல, ஏசிபி, ஹைலாம், பிவிசி ஷீட் இருக்குது. இங்கே வந்து ஏசிபி ஷீட் சொல்லுவாங்க. அந்த ஏசிபி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அலுமினியம் கம்போசிட் பேனல் சொல்லுவாங்க. அதில் பாருங்கள் இந்த கிளாஸ் டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பிளெயின் கிளாஸ் போதுன்னு சொன்னாலும் பிளெயின் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த பிளெயினில் பார்த்தீங்கன்னா பிளெயின் கலரு, பிளாக் கலர், கிரே கலர் அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இங்கே கிரைண்டர் தான் வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இங்கே கிரைண்டரை வைக்க போகிறோம், சிம்னி எங்கே வைக்க போகிறோம், மிக்ஸி எங்கே வைக்க போகிறோம், ஓவன் எங்கே வைக்க போகிறோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அந்த சாக்கெட் நம்ம உள்ளே கொடுத்துட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணி நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோம் பாருங்கள். இந்த அலுமினியம் ப்ரொஃபைல் பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தாங்க. அந்த இன்ச்சஸ் ஒன்று தான் எஸ்எஸ்ல வரும். ஸோ அந்த துருப்பிடிக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இன்ச்சஸில் வரும். இதுலேயே நல்ல குவாலிட்டி போட்டிங்கன்னா மோர் தென் லைஃப் வந்துடும், துருப்பிடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மெயின்டைன் பொறுத்த வரையும் பண்ணுறது தான். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டீல் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேமில் ஷீட் ஏசிபி ஷீட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் கலர் பார்த்தீங்கன்னா 4 to 5 வெரைட்டிஸ் ஆஃப் இந்த கிளாஸியில் இருக்குது. அதுப்போ உட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் உட்டன் கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது இந்த ஃப்ரேம். அப்போது அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். அந்த கிச்சன் சூப்பராகவே இருக்கு பாருங்கள். அந்த ஒரு பிளாக் கிரானைட்டில் ஒரு கிரே கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். ஏன்னா இவங்களும் அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிச்சன் டேபிள் டாப்பில் ஒரு 2 feet பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒயிட் கலர் தான் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மார்பிளுக்கும் இந்த கிரானைட்டுக்கும் டெயிலுக்கும் பாருங்கள் மேட்சாக இருக்குது. அதுக்கு தகுந்த மேட்சாக தான் நம்ம இன்டீரியர் கலரும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம லைட் கலர் இங்கே போகலை. ஆனால் ரெண்டல் பர்பஸ்னால லைட் கலர் வரும்போது அந்த கலரு கரை ஆகுது தெரியும்னால கொஞ்சம் டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. டார்க்காக கொடுத்தாலுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோர் வார்ட்ரோப்பு, ஒரு லாஃப்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் அதே மாதிரி தான், நம்ம காட்டு எங்கே வருதோ அந்த காட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம டோர் ஓப்பனிங் ஆன உடனே ட்ரெஸ்ஸிங் ஏரியா இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே அலுமினியம் ப்ரொஃபைலில் வார்ட்ரோப் வித் லாஃப்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். உள்ளே போகிற செல்ஃப்ஸாக இருக்கட்டும், ட்ராஸு, டோர்ஸு, நம்ம கிச்சனில் பார்த்துருப்போம் அந்த சாம்பியன் ஸ்டீலில். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் பிளாக் கலர் ஃப்ரேம்ஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி கலர் நம்ம ஹைலைட்டாக சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் நான் உள்ளுக்குள்ள போகிற செல்ஃப்ஸாக இருக்கட்டும், ஹேங்கராக இருக்கட்டும், எல்லாமே கஸ்டமைஸ் தான். நமக்கு நீடு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக பேக் சைட்லேயும் நம்ம கவர் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில அப்பார்ட்மெண்ட்ஸில் ஓதம் அடிக்கும், வால் எப்படி இருக்குன்னு தெரியாது, இல்லை இண்டிவிஜுவல் வீடாக இருந்தால் இருக்கட்டும், எப்படி வீடு கட்டியிருப்பாங்க எதுவும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பேக் சீட் கவர் பண்ணுவோம். நம்ம அலுமினியமில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கஸ்டமர் நீர் கேட்டனால நம்ம பின்னாடி கவர் பண்ணிக்கோம். இதை ப்ளைவுடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பின்னாடி கவர் பண்ணணும். கவர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈரப்பசை ஆகாமல், பல்ஜ் ஆகாமல், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். பட் பின்னாடி வந்து நீங்கள் மைக்கா ஷீட் ஒட்டணும் கண்டிப்பாக. சில பேர் வந்து 8mm ஷீட்டை பேக் சைடை ஒட்டுவாங்க. அந்த இடத்துல பின்னாடி ஃப்ரண்ட் மட்டும் தான் மைக்கா ஒட்டுவாங்க ஒயிட் கலரில். அது பின்னாடி மைக்கா ஒட்டுறாங்க இல்லையா செக் பண்ணிக்கோங்க. ப்ளைவுடாக பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம வந்து யூபிவிசியாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், நம்ம வந்து பின்னாடி நீடுத்து அந்த மாதிரி பேக் ஷீட் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து பேக் ஷீட் கவராக போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இது அப்பார்ட்மெண்ட்னால இது வந்து 3, 4, 5 10/16னால அந்த அதுக்கு அந்த மாதிரி காட் போட்டு நம்ம நார்மலாக 4 டோர் வார்ட்ரோப் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ரெஸ்ஸிங், இந்த ட்ரெஸ்ஸிங் பாருங்கள் 2 சைடு அந்த பார்டர் வரனால அந்த பார்டர் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஹைட் பண்ணி கீழே ஒரு ட்ராஸு, கீழே ஒரு டோர்ஸு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம், ஒரு கிளாஸஸ்ஸு. ஸோ இந்த ஸ்பேஸில் ஒரு நீட்டாக கிளியராக ஒரு 4 டோர் வார்ட்ரோப் லாஃப்ட்டு அவங்க ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் வித் 4 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இண்டிவிஜுவலாக வீடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாஃப்ட் போட்டுக்கோங்க. லாஃப்ட் போட முடியாத இடத்துக்கு நம்ம கரெக்டான குவாலிட்டியாக போடும்போது நான் தாராளமாக வெயிட் வந்து ஸ்டேபிள் பண்ணுங்க.